அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலன். இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தினம், அதாவது இன்றைக்கு 77வது சுதந்திர தின விழாவினை ஸ்டூடியோ 49 சேனல் மூலியமாக உங்களிடம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் சுதந்திர தினத்தை இந்திய தேசம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது அவ்வளவு இலகுவாக வாய்த்துவிடவில்லை. தன் மூச்சு காற்றையும் இரவலாக கொடுத்தான் மாவீரன் பகவத்சிங். பகவத்சிங்கினுடைய மரணத்திற்கு பிறகு இந்திய தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு தகர்க்கப்பட்டது. மயானத்திற்கு ஆண்கள் மட்டுமே சென்று வரக்கூடிய நிலை இருந்த இந்த தேசத்தில் பகவத்சிங்கினுடைய மரணத்திற்கு அன்றைக்கு மயானத்திற்கு பெண்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அன்றைக்கு நடைபெற்றது. சென்ற அனைத்து நபர்களும் கர்ப்பிணிகள். பகவத்சிங் அங்கே எரியூட்டப்பட்ட இடத்தில் கடந்த சாம்பலை அள்ளி கர்ப்பிணிகள் தனது வயிற்றிலே பூசிக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தேசத்திற்காக, இந்த தேச நலனிற்காக தன் இன்னுயிரையும் நீர்த்த இந்த வீரமரவன் பகவத்சிங்குடைய அந்த மிகப்பெரிய அந்த சாம்பலை அள்ளி நாங்கள் வயிற்றிலே பூசிக்கொள்வதன் மூலியமாக எங்கள் குழந்தைகள் தேச உணர்வோடு பிறக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு பிரகடனத்தை அன்றைக்கு பெண்கள் இந்த தேசத்தின் மீது முன்வைக்கிறார்கள். உலக நாடுகளிலுடைய வரலாற்றிலே, உலக நாடுகளிலே தேசப்பட்டிலே, உலக நாடுகளிலே புரட்சியிலே பெண்களுடைய பங்கெடுப்பு என்பதும் தேச விடுதலையில் பெண்களுடைய பங்கெடுப்பு என்பதும் இந்திய தேசத்திற்கு நிகராக எங்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வீர வரலாறு, வீரம் பொருந்திய இந்திய தேசத்தினுடைய விடுதலை அமைப்பு. பகவத்சிங் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான். அந்த சிறைச்சாலையிலே காவலனாக இருப்பவன் பகவத்சிங்கிடம் சொல்லுகிறான், இன்று இரவு நீங்கள் எப்படியும் தப்பித்து விடலாம், தப்பித்து விடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த சிறைச்சாலையினுடைய மிகப்பெரிய அதிகாரி உங்களுக்கு நான் முழுவதுமாக உதவியாக இருக்கிறேன். சிறைச்சாலையில் இருந்து தப்பிவிடுங்கள் பகவத்சிங், நீங்கள் காலையிலே தூக்கிடப்படுகிறீர்கள். உங்களுடைய இழப்பு இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய மிகப்பெரிய இழப்பாக இருக்கும், நீங்கள் மரணிக்க வேண்டாம் அப்படிங்கிறார் அந்த சிறைச்சாலையினுடைய காவலர். அதற்கு பகவத்சிங் சொல்லுகிறான், எப்படியும் நான் தப்பித்து விடுவேன் என்று எனக்கு தெரியும். தப்பிப்பதற்கான எல்லா வாய்ப்பும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். ஒருவேளை நான் தப்பித்து விட்டால் என் தாய் தேசத்தினுடைய சுதந்திரத்திற்கு நிகராக என் உயிர் இல்லை, என் உயிர் தான் பெருசு அப்படின்னு நினைச்சு பகவத்சிங் அங்கிருந்து தப்பித்து விட்டான் என்ற எதிர்கால சந்ததியினர்கள் என்னை எள்ளி நகையாடி விடுவார்கள். என் மரணம் எதிர்கால சந்ததியினரை மீட்டெடுக்கும், என்னை விட புரட்சியாளர்களை உருவாக்கும் அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தேசத்தை நேசிக்கக்கூடிய ஒரு தேசவான் பகவத்சிங். அவருடைய வரலாறு என்பது இந்த தேசத்திலே சுதந்திர போராட்டத்திலே அழித்துவிட முடியாத, இட்டு நிரப்ப முடியாத ஒரு மிகப்பெரிய வீர வரலாறு. ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நம்ம சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். ஸ்பார்ட்டாவுடைய தேசத்திலே மிகப்பெரிய ஒரு போர் மூண்டிருக்கிறது. அன்றைக்கு ஆயுத கலாச்சாரம் கிடையாது, வெறும் அம்பை வைத்துதான் போர் நடந்து கொண்டிருக்கிறது. வலிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை எடுத்து பாறையிலே எழுதுகிறார்கள். இந்த வழியாக பயணிக்கிற யாத்ரீகர்களே, ஸ்பார்ட்டா என்ற ஒரு தேசத்திற்காக புனிதமாக போராடிய வீர மறவர்கள் இங்கே இறந்து கிடக்கிறார்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை என் தேசத்திற்கு கடத்துங்கள் அப்படிங்கிறான். ஒரு தேசத்திற்காக போராடக்கூடிய ஒரு போராளியினுடைய அந்த வீரத்தையும் தீரத்தையும் இந்த தேசத்திற்கு கடத்துவதற்கு எந்த வகையான மீடியாக்களும் கிடையாது. அவன் ரத்தத்தால் பாறையிலே அன்றைக்கு எழுதி வைக்கிறான், வரக்கூடியவர்கள் படித்து செல்லுங்கள், என் தேசத்திற்கு இதை கடத்துங்கள் அப்படிங்கிறான். ஏன் சொல்றான்? எதிர்கால சந்ததியினர் என்னை விட வலிமையாக வருவார்கள், அவர்கள் இந்த ஸ்பார்ட்டா அன்னையினுடைய தேசத்தை மீட்டெடுப்பார்கள். எங்களுடைய மரணம், எங்களுடைய வலி, எங்களுடைய முயற்சி இவற்றை என் தேசத்திற்கு கடத்துங்கள், என் சந்ததிக்கு கடத்துங்கள் அப்படிங்கிறான். அந்த ஸ்பார்ட்டா தேசம் மீண்டெழுந்தது. உலக வரலாற்றினுடைய வீரத்திற்கான முகவரியாக ஸ்பார்ட்டா மாறி போனது. இன்றைக்கு வீரத்தினுடைய திசையாக ஸ்பார்ட்டா இருக்கிறது. நான் ஒரே விடயத்தை மட்டும்தான் சொல்லிக் கொள்கிறேன். இந்திய தேசத்தினுடைய தலைவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய நான் ஒன்று கருத்து சொல்ல விரும்பவில்லை. இதனுடைய வழிகளையும் இதனுடைய முயற்சிகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள். இரத்தமும் சதையும் தோய்ந்த இந்த வீர வரலாற்றை உங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்துங்கள். அவர்கள் உங்களை விட வேகமாக இருப்பார்கள், அவர்கள் உங்களை விட அறிவாளியாக இருப்பார்கள், அவர்கள் உங்களை விட பலசாலியாக இருப்பார்கள். அவர்கள் அமைக்கக்கூடிய இந்திய தேசம் இனம், மொழி, மதம், நிறம் எந்தையும் கலைந்த ஒரு பாகுபாடற்ற ஒரு புனிதமான ஒரு இந்திய தேசமாக உருவெடுப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் நமது முயற்சிகளையும் வழிகளையும் தலைமுறைகளுக்கு கடத்துவோம். ஜெய் ஹிந்த்.